அவசரப்பட்டு தள்ளிவிடாதே. நீ காத்திருக்கிற நேரம் வீணா போகல. நீ நம்பிக்கை விடாம இருந்தா உன் வீடு தேடி நான் வர்றேன். உன்னோட வீட்டுக்குள்ள கோடி நன்மைகள் நுழைய போகுது. ஓம் முருகான்னு கமெண்ட்ல எழுது. இந்த பேஜ் ஃபாலோ பண்ணு. உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் துணையை பற்றிய ஒரு நுட்பமான செய்தியை உனக்காக கொண்டு வந்துள்ளேன். இதை நிதானமாக கேள். நீ வாழும் இந்த நாள்கள் சோதனைகளால் நிரம்பியிருந்தாலும் உன் வாழ்க்கை துணை உனக்காகவே பிரபஞ்சத்தில் அமைக்கப்பட்டவர். பரம்பொருள் உன் உள்ளத்தை அறிந்து உனக்கே ஏற்புடையவரை உருவாக்கி வைத்திருக்கிறான். இப்போது நீ காணும் குழப்பங்கள் முடிவல்ல, இது சாந்திக்கு முன்னே வரும் அமைதி போல. நீ எடுக்கும் தீர்மானங்களை சிந்தித்து எடுத்துக்கொள். நேரம் முழுமையாக பழுத்த பிறகு நான் உனக்கு வழிகாட்டுவேன். உன் இதயத்தின் புனிதத்துக்கு என் ஆசியும் பாதுகாப்பும் கூடவே இருக்கின்றன. உன்னை விட்டு சென்றவர் உணர்வுடன் எடுக்கும் முயற்சிக்கான பலன் கிடைக்க தாமதமானாலும் நினைக்கும் காரியம் நிறைவேறும் நேரம் இது. நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு. யாம் இருக்க பயமேன். நீ எடுக்கும் முயற்சிக்கான பலன் கிடைக்க தாமதமானாலும் நினைக்கும் காரியம் நிறைவேறும் நேரம் இது. நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு. யாம் இருக்க பயமேன். நீ எடுக்கும் முயற்சி. வாழ்க்கையில முருகன் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை நினைப்பு வச்சுக்கோங்க. முருகன் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போறானோ அவங்களை தான் முருகன் சோதிப்பார். முருகன் கொடுக்கிற வாய்ப்பிற்கு அவன் தகுதியானவனா என்று சோதிப்பதற்கு தான் கஷ்டத்தை கொடுக்கிறார். உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரப்போகிறது. அது வந்தவுடன் என் ஆலயத்துக்கு வா. இப்போது ஓம் முருகா போற்றி என பதிவிட்டு செல். உனக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் ஒரு நாள் ஒரு சிற்றெரும்பு கடவுளை நோக்கி கடுமையான தவம் செய்ய ஆரம்பித்தது. இறைவனும் அதன் முன் வந்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த எறும்பு, நான் அளவில் சிறியதாக உள்ளதால் என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் கடிச்சாலும் யாரும் கண்டுகொள்வதில்லை. அதனால எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று கூறியது. இறைவனும் என்ன என்று கேட்க எறும்பு, நான் கடிச்சா செத்துரனும் அந்த வரம் வேணும் என்று கேட்டது. சரியா வரம் கேளு, நீ கேட்கிற வரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொன்னாலும் எறும்பு, எனக்கு இந்த வரம் தான் வேண்டும். இறைவனும் சிரித்துக் கொண்டே அதை அழித்து விட்டு சென்றார். இப்ப நம்ம ஒரு சிற்றெரும்பு கடிச்சா என்ன செய்வோம்? அந்த இடத்தை வேகமா தைப்போம். அதனால அது நசுங்கி இறந்து போயிடும். இந்த வரத்தை தானே அந்த எறும்பும் கேட்டது. நான் யாரு கடிக்கிறேனோ அவங்க சாவணும் என்று கேட்காமல் நான் கடிச்சா செத்துரணும் என்று கேட்டது. வார்த்தையை பேசும்போது மிக கவனமாக பேச வேண்டும் என்பதே இதன் கருத்து.